வாராகி அம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ இந்த கோயில்களில் தீபாராதனை காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அது எதுக்காக காட்டுறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் நம சிவாய. இப்போ பொதுவாக எல்லா அபிஷேகங்களும் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் கோயிலாக இருந்தாலும் பலவிதமான அபிஷேகங்கள் செய்வாங்க, பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் விஷ்ணுவுக்கு அதிகமாக பண்ண மாட்டாங்க, இதுகள் அபிஷேகங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிவனுக்கு நிறையா லிங்கத்துக்கு ஏகப்பட்ட அபிஷேகங்கள் பண்ணுவாங்க, அம்பாளுக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே திரையை விளக்கும்போது லட்சதீபம்னு காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. லட்சதீபம்னா 7 அடுக்கு 9 அடுக்கு, அந்த அடுக்கடுக்காக அப்படி ரவுண்டாக இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி தீபத்தை அல்லது சூடத்தை வச்சு தீபத்தை முழுசாக காட்டுவாங்க. இந்த லட்சதீபம் அப்படிங்கிறது என்னென்னா, அதை கற்பனையாக 1008 சகசிராரத்தில் உதயமாகக்கூடிய இந்த 7வது சக்கரத்தை ஓப்பன் பண்ணி விடுறது. அப்போ தெய்வத்தை இப்படி திரையை திறந்தோடனே பார்க்குறோம், பார்த்தீங்களா? அந்த சகசிராரத்தில் 1000 இதழ் தாமரையை விரித்து இப்படி அந்த எனர்ஜியை வாங்குகிற மாதிரி ஒரு இது. அப்படி பார்த்தோன்னே நம்ம சிவனுக்குன்னா அரோகரா சொல்கிறோம், ஓம் சக்தின்னு அம்பாளுக்குன்னா சொல்கிறோம், பெருமாளுக்குன்னா கோவிந்தான்னு சொல்கிறோம். அப்போ இது எதுக்கான சகசிரார ஒளியை நம்ம கண் கொண்டு பார்க்குறோம். அதுவே விஸ்வரூபமாக இறைவன் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம். அதுக்கப்புறம் 5 விதமான தீபம் ஏற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க. 5 விதமான தீபம், அந்த 5 திரி வச்சு 5 பக்கமும் காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது எதுன்னா பஞ்சபூதங்களுக்காக. பஞ்சபூதம்னா மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள். அதே மாதிரி ஆகாயத்துக்கு அடுத்து காற்று, காற்றுக்கு அடுத்து நெருப்பு, நெருப்புக்கு அடுத்து நீர், நீருக்கு அடுத்து மண். இதை உணர்த்துறதுக்காக இந்த பஞ்சபூத விளக்கை காமிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, ஒற்றை தீபமாக அல்லது கும்பமாக எடுத்து இப்படி காமிப்பாங்க. கும்பமாக காமிக்கும்போது ஒற்றை தீபம் எல்லாமே ஒரே சக்தியால் இருந்து வர்றது தான், ஒன்று தான் எல்லாத்துக்கும் மூலம். இந்த மூலமான இந்த சக்தியே நம்மளை இயக்குது அப்படிங்கிறத உணர்த்த வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கும்பமாகவோ ஒரு தீபத்தையோ காட்டுவாங்க. இப்படி காட்டும் பொழுது இந்த கும்பமாக ஏற்றுறதுக்கும் ஒரு தீபத்தை காட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக விரிந்து குவியிற இடம் அப்படிங்கும்போது இந்த இப்படி விரிஞ்சு கும்பம் மாதிரி இருந்து அப்படி குவியிற இடம், இது மேலே இந்த தீபத்தை காட்டும்போது உங்களுக்கு ஓர் ஒளியாகுது. ஓர் ஒளியாகும்போது அந்த நம்மளுடைய இயக்கங்களை ஒருநிலைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை முழுமையாக சரணாகதி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காகத்தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஞ்சாமரம் வீசுவாங்க. ரொம்ப உஷ்ணமாயிட்டார் தீபத்தை காட்டி, அதனால் இவரை குளிர்ச்சிப்படுத்துகிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, வெஞ்சாமரத்தை எடுத்து வீசுவாங்க. வெஞ்சாமரத்தை வீசினோடனே ஒரு நம்ம விசிறி மாதிரி ஒரு பித்தளையிலையோ வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கோயிலில் அதை எடுத்து இப்படி விசிறி விடுவாங்க. இப்படி விசிறுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி விசிறும்போது என்ன ஆகுது, அவரை குளிர்ச்சிப்படுத்துகிறோம், சாந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் அவங்க பயன்படுத்துகிற எல்லாமே சாஸ்திரத்தின்படி எல்லாமே என்னென்னா இறைவனோடு நம்ம ஐக்கியப்படணும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த சாஸ்திர முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கவேன். அந்த பலிபீடம்னா என்ன, கொடிமரம்னா என்ன, அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இப்போ உள்ள பெருமாள் கோயில்னால் கருடன் இருப்பார், கருடனை தாண்டி தான் நம்ம பெருமாளை பார்க்க போகணும். அதே மாதிரி சிவன் கோயிலாக இருந்தால் நந்தியை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போய் மூல விக்கிரகரை பார்க்கணும். அப்போ இப்படி அடுக்கடுக்காக இதெல்லாம் என்ன அப்படின்னா, கோவில்னாலே உடம்பு தான் கோவில், நம்ம உடம்பில் இருக்கிறது தான் கோவில். கற்ப கிரகம்னா நம்ம வயிறு, அது ஆணாக இருந்தால் இந்திரிகம், பெண்ணாக இருந்தால் கற்பப்பை.
இதுதான் வந்து கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய இடத்த உணர்த்துறது தான் இந்த எல்லாமே. இப்போ ஒரு குழந்தை 10 மாதம் வயிற்றுக்குள்ளே தாய் வயிற்றில் இருக்குது. அந்த குழந்தை வந்து தண்ணி குடத்துக்குள்ளே தான் இருக்கும். 10 மாதமும் தண்ணி குடத்துக்குள்ளே தான் இருக்கும். அதே குழந்தை பிறந்து தொப்புள் கொடி அறுத்தோடனே தண்ணிக்குள்ளே விட்டால் செத்து போயிடும். பார்த்துருக்கீங்கள? ஏன் தாய் வயிற்றுலையும் தண்ணி குடத்துலாம் இருந்துச்சு, இப்போ தண்ணிக்குள்ளே விட்டால் சாகக்கூடாதுல்ல, அப்புறம் ஏன் செத்து போகுது அப்படின்னா, அதுதான் இறைவனுடைய படைப்பின் ஆச்சரியம். அப்போ ஒரு குழந்தை தாய் வயிற்றில் தண்ணி குடத்தில் இருக்க வரையிலையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பை இறைவன் கொடுத்துட்றாரு. அதே குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டால் இறந்து போகுது. அதே மெத்தடு தான் கோயில்களும் கோபுரங்களும் சாஸ்திரங்களும். இந்த வெஞ்சாமரம் வீசுறது, இந்த காற்றை வீசுறது, இதெல்லாமே சாந்தி பண்ணுறது, குளிர்ச்சிப்படுத்துறது. அப்போ இந்த மாதிரி குளிர்ச்சிப்படுத்தி அவரை மன மகிழ்ச்சி அடைய வச்சு அதுக்கப்புறமா நைவேத்தியம் காட்டி தேங்காய் பழம் உடைச்சி சூடாதனை காமிச்சு சூடாதனையை எல்லாருக்கும் எடுத்து காமிப்பாங்க. இதுதான் வந்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியங்கள். இந்த காரியங்களை சரியாக செய்யலைனாலும், இப்போ கண்ணப்ப நாயனார் எந்த விதமான மந்திரமும் சொல்லலை, எந்த விதமான பூஜைகளும் செய்யலை. கருங்கல் எடுத்து லிங்கத்து மேலே போட்டார். மாமிச கறியை, மிருகக்கறியை எடுத்து இந்த அர்ச்சனை பண்ணி அதையே நைவேத்தியமாக படைத்தார். காட்டுப்பூக்களை எடுத்து மேலே போட்டார். ஒரு காலகட்டத்தில் வேணுமுன்னே சிவன் வந்து ஒரு கண்ணில் ரத்தம் வடிகிற மாதிரி காமிச்சோன்னே அந்த நான் தன் கண்ணை எடுத்து சிவனுக்கு படைத்தார். இதெல்லாம் வந்து சாஸ்திரப்படி அவர் எதுவுமே செய்யலை. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சாஸ்திரங்கிறது ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கான முறையில் பூஜைகள் செய்கிறவங்களுக்கு இயற்கையாகவே மனம் ஒருநிலைப்படுது. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சாஸ்திரப்படி ஒவ்வொன்றையும் நிர்ணயித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடமைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். எந்த விதமான பயபக்தியும் எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்றத ஒரு பெருமையாக சொல்லிக்கத்தே நினைக்கிறாங்களே ஒழிய இந்த பயபக்தி அந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அன்புங்கிறது உண்மையான அன்பாக இறைவனை நாம் தொழுக ஆரம்பித்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டாலும், அதாவது கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கடவுள், அதை பெறக்கூடிய இடத்துல இருக்க நீங்கள் பெறக்கூடிய இருக்கக்கூடியவங்ககிட்ட பரஸ்பரமான உணர்வுகள், நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஜெயிக்கும். தொடர்ந்து இந்த சாஸ்திரப்படி உள்ள இதுகளை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடுகள், இப்போ வந்து கோயிலில் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீடுகளில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் ரெட்டை விளக்கு ஏற்றுங்க, ஒத்த விளக்கு ஏற்றாதீங்க. அதே போல் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 5 திரி போட்டு குத்து விளக்கோ ஏதோ ஒன்று ஏற்றுங்க. 2 ஏற்றுங்க, 3 ஏற்றுங்க, 5 ஏற்றுங்க. இது மாதிரி வீட்டிலையே தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எண்ணெய் தீபத்தை காட்டலாம், அல்லது சூடத்தை வந்து காட்டி ஏதாவது உங்கள் வீட்டில் படைக்கப்பட்ட சாப்பாடையோ அல்லது முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, திராட்சைப்பழம் அல்லது இந்த இது முந்திரி மாதிரி ஏதாவது ஒரு பொருளை, அதாவது கிஸ்மிஸ் இல்லாமல் முந்திரி இல்லாமல் இதெல்லாம் பேரிச்சம்பழம், வாழைப்பழம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது. வாழைப்பழம் எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். தினசரி தேங்காய் உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறது வீட்டில் தினசரி தேங்காய் உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தினசரி பூ வச்சு போட்டுத்தான் விளக்கேற்றணுங்கிற அவசியம் இல்லை. என்ன செய்கிறீங்க, தினமும் வந்து விளக்கேற்றும் போது சூடம்பத்தி சாம்பிராணி இதை ஏற்றி ரெகுலராக மனமார கும்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய உண்மையான அன்புக்கு இறைவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் தந்து நலமாக உங்களை வச்சு பாதுகாத்து கொடுப்பாரு. இந்த நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு கடவுள் வந்து கூடயே இருந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.